என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு. தமிழில் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை இருக்குங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறது. இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அப்படியாக இருக்கிறது தா வே கா, டிவிகே, விஜய். கிட்டத்தட்ட அவர் ஆரம்ப கட்டத்திலிருந்து அவருக்கு யார் வழி நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல, எல்லாமே தப்பும் தவறுமாகவே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அவரும் செவ்வனே ஏற்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அதாவது விழுப்புரத்துல அவர் மாநாடு முதல்ல நடத்தி கட்சியை தொடங்கிய அந்த காலத்திலிருந்து அதை அடுத்து பூத்து கமிட்டி கூட்டம், கோயம்புத்தூர்ல பூத்து கமிட்டி கூட்டம், மதுரையில் மாநாடு, திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்து வந்தது, நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் பேசுனது, அதற்கு முன்னாடி அரியலூரில் பேசுனது, பெரம்பலூரில் பேச முடியாதபடிக்கு டைம் ஆயிட்டது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே இதுதாங்க. தவிர பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற பேரில், அதாவது ஒரு நம்ம தீபாவளி இப்போ கொண்டாடினோம், நம்ம ஒரு ஸ்வீட்டு 2 ஸ்வீட்டு எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோதான், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 ஸ்வீட்டை ஒரு தட்டு முழுக்க சாப்பிட்டோன்னா என்ன ஆகிடும், திகட்ட ஆரம்பிச்சிடும். காலையிலேருந்து பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு விஜய் பல லட்சங்கள் பணம் கொடுத்து அந்த ஊடகத்திட்ட அந்த டைம் எல்லாம் வாங்கி பண்ணியிருக்கிறாரா, இல்லை தனியாக ஏதாவது பண்ணி அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடந்திருக்கான்னு தெரியாது. அதுவே திகட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நின்னா உட்கார்ந்தா அதெல்லாமே செய்தியாகுது அப்படிங்கிறத தாண்டி விஜய் மௌனமாக இருப்பதை கூட செய்தியாக்கி விடுகிற ஊடகங்கள் கேடுகட்ட முறையில் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. என்னுடைய அருமை நண்பர் தான் சமஸ், விகடனில் பணியாற்றியும், ஆனால் இன்னைக்கு சமஸ் வச்சு செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த புதிய தலைமுறை அந்த சேனல் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லா செய்தி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும், சமஸ் மேலே ஐயோ என்னப்பா இது மாதிரி பண்ணிட்டே தம்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தமும் எனக்கு ஏற்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லோருமே காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பித்து எல்லோருமே பணம் கொடுத்துட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட கரூர்ல 41 குடும்பங்களுக்கு. கமல்ஹாசன் திடீர்னு வந்தாரு, திடீர்னு போனாரு, திடீர்னு எல்லாருக்குமே கையில கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தா 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு. திருமாவளவன் அண்ணனும் கூட போய் 50,000 ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா யார் இதற்கெல்லாம் முதல் காரணமோ முழு காரணமோ, அதாவது இந்த 41 பேர் இறந்ததுக்கு அவங்க காரணம்னு நான் சொல்ல வரல, ஆனா அவங்க இவரை பார்க்கறதுக்கு தானே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா அவங்க அங்கிருந்து தாவேக்காவில இருந்து 20 லட்சம்னு அறிவிச்சது மட்டும் வராமலே இருக்கு. எண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தைய விஜய் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு. 20 லட்சத்தை எண்ணுறதுன்னா என்ன சாதாரணமாப்பா, ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்சத்தை எண்ணி கட்டு போட வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல கிண்டல் பண்ணாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் அதை பற்றியே திரும்ப திரும்ப பேச ஆரம்பிக்க இப்போ பணம் கொடுத்துட்டாரு. அது என்ன பண்ணாருன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டை வாங்கி டாயிங் அப்படின்னு ஒரு அழுத்திட்டாரு. இவங்களுக்கு இந்த லட்சங்கள் கோடிகள் எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணுறது விஜய்க்கு எல்லாம் ஒன்றும் இது கிடையாது. நம்ம தான் 20 லட்சம் ரூபா பணம் ஒருத்தவங்க அக்கௌண்ட்டில் போடுறதா இருந்தாக்க யார் என்ன ஏது என்னன்னு இவ்வளவு விவரங்கள். விஜய்க்கு அது அவசியம் இல்லை, டக்குன்னு போட்டார். ஆனால் 39 பேருக்கு தான் போட்டிருக்காரு, 2 பேருக்கு போடலை. ஏன் 2 பேருக்கு போடலை? அவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லையா? கவர்மெண்ட் கொடுத்த 10 லட்சம் போயிருக்கு, கமலஹாசன் கொடுத்த 1 லட்சம் போயிருக்கு, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து கொடுத்த 50,000 போயிருக்கு, கரூர் காங்கிரஸ் தரப்புல கொடுத்த பணம் எல்லாமே போயிருக்கு. ஆனால் இந்த 2 பேருக்கு போகிறதுக்கு அப்போ அக்கௌண்ட் இருந்திருக்கு. அப்போ என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க அந்த 2 பேர் தாங்க முக்கியமான ஆளுங்க. 2 பேர் தாங்க விஜய்க்கு வில்லனாகவே மாறி இருக்கிறவங்க. என்னங்க அப்படின்னாங்க, கரூர்ல இருக்கிற மக்களுக்கு விஜய் வில்லன் ஆயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா இந்த 41 பேருக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு அந்த 2 பேருக்கு மட்டும் விஜய் பணம் தராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்க அதுல சங்கீதா அந்த ஒரு பெண்மணி, என் புருஷன் என்னை விட்டு போய் 9 வருஷம் ஆச்சு, எனக்கும் என் பையனுக்கும் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொன்ன அந்த பெண்மணியினுடைய கணவர் போயிட்டான். அவன் போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வர்றதே கிடையாது.
இந்த குழந்தைய பார்க்கறதே கிடையாது, என்ன படிக்குதுன்னு கூட அந்த அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை இவங்க தூக்கி சிபிஐ கேஸு கேளுங்க, சிபிஐ தான் இதை வந்து வழக்கு தொடுக்கணும், இதை வந்து மேற்பார்வையிடணும், சிபிஐ தான் விசாரணை செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில் மனு போடுறதுக்கு அவர்கிட்ட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பஞ்சாயத்து, ஏங்க எனக்கு அவன் புருஷனே இல்லைங்கிறேன், என் பிள்ளைய அவன் பார்த்ததே இல்லைங்கிறேன், அவன் எப்படிங்க போடலாம், இந்த பணத்தை வாங்குறதுக்கு தாங்க இவன் இப்படிலாம் செய்யறான் அப்படின்னு அந்த பெண்மணி கொந்தளிச்சாங்க இல்லையா. அது எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லப்படுகிற நாமெல்லாம் இந்த செய்தி இந்த சேனல்ல வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறோம்ல, அவங்க ஒரு பயம் அதெல்லாம் போடவே இல்லை என்ன. ஆனா இதை மற்ற யூடியூப் சேனல்ஸ்காரங்க அவங்கெல்லாம் நிறைய ட்ரைப்ஸ் மாதிரியானவர்கள்லாம் போட்டாங்க. அதுதான் பெரிய பரபரப்புக்குள்ளாச்சு. அதே போல இன்னொருத்தர் மனைவியை இழந்த அந்த செல்வராஜ் அப்படிங்கிறவர், ஏங்க என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க, என் மூத்த பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன், இன்னும் கொஞ்சம் நிவாரணம் கூடுதலாக வாங்கி தரேன்னு அந்த ஏமூர் அந்த ஊர் பேர், அந்த பஞ்சாயத்து முன்னாள் பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவர் வந்து ஏடிஎம்கேக்காரருங்க, ஏடிஎம்கேன்னு கூட அவருக்கு சொல்ல தெரில, ரெட்டையிலக்காரருங்க அப்படின்னு அவர் வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போனாருங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணி, அண்ணே என்னண்ணே என்னை வம்புல மாட்டி விட்றாதீங்கண்ணே, நானே பொண்டாட்டி இழந்த துக்கத்தில் இருக்கேனே அப்படின்னு அவர் சொன்னார். அவர்கிட்ட அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க, ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு போனாங்கல்ல, அதை வச்சும் எங்களுக்கு கரூர் வழக்கை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரில் ஒரு கேஸ் ஒன்று போட வச்சாங்க. இப்போ இந்த ரெண்டுமே பொய் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சாதாரணமாக நம்ம மாவட்ட ஜுடிஷியல் சம்மந்தப்பட்ட கோர்ட்லேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் போனாக்கா நாராக நுங்கெடுத்துருவாங்க கோர்ட்டில். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு பொய் வழக்கு ஒன்று போட்டு ஒரு பொய்யான பெயரில் வழக்கு போட்டிருக்கிறதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இன்னும் பணம் போய் சேரலை. அதுக்கு காரணம் வந்து அந்த வங்கி கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ஃபால்ட்டாக இருக்குது, அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே தொடர்ந்து விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில் சொல்கிறது தான். இதில் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும், நான்லாம் எனக்கெல்லாம் நெஞ்சு வலியே வந்துருச்சுங்க, சத்தியமாக சொல்கிறேன் நெஞ்சு வலியே வந்துருச்சு. யார் வீட்டுக்கெல்லாம் 20 லட்சம் போணுச்சோ 20 லட்சம் போன உடனேயே அங்கே சில மீடியாக்களை அனுப்புகிறாங்க, விஜய் கட்சி ஆளுங்க மீடியாக்களை அனுப்புகிறாங்க. அவன் கேட்குறான், அந்த மைக்கை வச்சிருக்கிறான், அவனெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும். அவன் கேட்குறாங்க, அவன் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த பத்திரிகைக்காரன் அந்த மீடியாக்காரன், ஏங்க உங்களுக்கு விஜய்கிட்டேருந்து பணம் வந்துருச்சுங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி பணம் போட்டாச்சுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்கங்க. பணம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மெசேஜ் வந்துச்சு, என் புருஷன் சொன்னாருங்க. அப்படியா? மெசேஜ் நீங்கள் பார்க்கலையா? இல்லைங்க, என் புருஷன் தான் பார்த்தாருங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல விரும்புவாங்க? என் குழந்தை செத்து போச்சு, 20 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ரைட்டு, வேற என்ன சொல்லணும்? விசை அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு அந்த கணவரை இழந்த ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, எங்களுக்கு விஜய் வந்து பேசினாரு, வீடியோ காலில் பேசினாரு, பணமும் 20 லட்ச ரூபா போட்டு விட்டாரு, புருஷன் இல்லைன்னு கவலைப்படாதம்மா, உங்கள் குடும்பத்தை நாங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க அப்படின்னு ஒரு பொம்பளை பேசுகிறாங்க, லேடி பேசுகிறாங்க. இன்னொருத்த அம்மா, வயசான அம்மா, என் புள்ள விசைக்காக தானே உயிரை கொடுத்துச்சு, விசை ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தானே என் புள்ள உசுரை கொடுத்துச்சு, பரவாயில்ல, என் புள்ள உசுறு போனாலும் பரவாயில்லைங்க. ஏன் அந்த 20 லட்சம் பேசு, 20 லட்சத்தை தருவாங்களா மாட்டாங்களா, இன்னைக்கு கொடுத்துருவாங்களா நாளைக்கு கொடுத்துருவாங்களா? ஏதோ ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்துச்சுனாலே சம்பள தேதி அன்னைக்கு நம்ம பதறிட்டு இருப்போம், சந்தோஷத்தில் பதறுவோம். மெசேஜ் வரும், சம்பளம் போட்டாங்க உங்களுக்கு, அடைச்சா இன்னும் இல்லையேன்னு இரவு 7 மணி வரைக்கும் காத்திருந்து 7:45 8 மணிக்கு அந்த சம்பள SMS வந்த பிற்பாடு நமக்குள்ளார ஏற்படுற சந்தோஷம் இருக்குல்ல, 30 நாள் வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளம். இங்கே ஒருத்தங்களுக்கு 20 லட்ச ரூபா வந்துருச்சு, அவங்க பையனை பறி கொடுத்ததுக்காக அவங்க சொல்றாங்க, விசை செய்யணும்ப்பா, விசை செய்யணுங்கிறதுக்காகத்தானே என் பையன் இப்படி செத்து போயிட்டான், தியாகம் பண்ணிட்டான். ஏதா நீங்க என்னடா வீரபாண்டிய கட்டபொம்மனடா தியாகம் பண்றதுக்கு, இல்ல பகத்சிங்கா, இல்ல கொடிகாத்த குமரனா, இல்ல சுதந்திர போராட்ட தியாகியா, கூட்ட நெரிசல்ல மூச்சு விட முடியாம செத்து போயிருக்கான். அவங்க அம்மா சொல்லுது, விசை செய்யணும்ப்பா, விசை மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லப்பா, விசை செய்யணும். இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி தெரியல, சொல்லுங்க.
ஏங்க இந்த 20 லட்சம் ரூபா வந்து என் பையன் இறந்ததுக்கு நிவாரணமாக கொடுத்துருக்காங்க. ஏதோ இதை வச்சுட்டு நாங்கள் வாழ்வோம். ஆனால் அதே சமயத்தில் என் புள்ள இல்லை அப்படிங்கிறது இருக்கும். ஜெய்பீம் படம் பார்த்தீங்களா? ஜெய்பீம் படத்தில் கிளைமாக்ஸில் ஜெயபிரகாஷ் அந்த போலீஸ் அதிகாரி வந்து அந்த கையில் ஒரு குழந்தை இருக்கும், வயிற்றில் குழந்தை இருக்கும், புருஷனை கொடுத்துருப்பா, போலீஸ் அடித்து கொண்டு இருக்கும். நான் வேணா இப்படியே இருந்தீங்கன்னா நீதியெலாம் கிடைக்காது, நான் வேணா அவங்கள்ட்டேருந்து ஏதாவது பணம் வாங்கி தரேன், அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஜெயபிரகாஷ் அந்த போலீஸ் அதிகாரி பேரம் பேசுவார். அப்போ அந்த ஹீரோயின் அவங்க சொல்லுவாங்க, இந்த பணத்தை வச்சுக்குவோம், நாளைக்கு இந்த வயிற்றுலேருந்து வெளியில் வரும்போது அந்த குழந்தைக்கு காட்டுறதுக்கு அப்பா கிடையாது, ஆனால் நாளைக்கு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் சோறு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக படிக்க வச்சிருவேன். இதுக்கெல்லாம் ஏது காசு தெரியுமா அப்படின்னாக்க, உங்கள் அப்பனை அடிச்சே கொன்னுட்டதுனால வந்த காசு அப்படின்னு நான் என் பசங்கள்கிட்ட சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகும்போது தேட்டரே கைத்தட்டுறதுக்கு முடியாது, ஆனால் நம்மலாம் கைத்தட்டணும் மனசில், ஏன்னா அது ஓடிடியில் வந்துச்சு. கிட்டத்தட்ட இங்கே பறி கொடுத்தவங்க இப்படி பேசுகிறாங்க. இல்லை இன்னொருத்தன் பேசுகிறான், அந்த தம்பிக்காரன் இறந்து போயிட்டாங்க, அவன் பேசுகிறான் 20 லட்ச ரூபா வந்துச்சா, வந்துச்சிங்க, விஜய் கணக்கில் போட்டாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 10 லட்ச ரூபா போட்டதுக்கு 10 லட்ச ரூபா போட்டாங்களான்னு ஒரு பயம் இங்கே கேட்கறதுக்கு துப்பு கிடையாது எந்த நாய்களுக்கும். மைக்கை பிடிச்சிட்டு கேட்குற எந்த நாயும் கேட்கல. கமலஹாசன் கொடுத்துட்டு போனது எவ்வளவுங்கன்னு கேட்டு உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்கறதுக்கு எந்த நாயும் கிடையாது. திருமாவளவன் கொடுத்ததுக்கு, காங்கிரஸ் கொடுத்ததுக்கு, மற்றவர்கள் கொடுத்ததுக்குன்னு யாரும் எதுவுமே கேட்கலீங்க. ஆனா விஜய் 20 லட்சம் கொடுத்துட்டாரா, விஜய் 20 லட்சம் கொடுத்துட்டாரா, வந்துருச்சா, மெசேஜில் பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாரா, அதை அனுப்பிச்சாங்களா, இதை அனுப்பிச்சாங்களா, 1000 கேள்வி கேட்கறான். அவன் சொல்றான், என் தம்பி இறந்துட்டாங்க, விஜய் அண்ணனுக்காக என் தம்பி இறந்துட்டான், நான் இருக்கேங்க, அடுத்தாப்புல நான் இருக்கேன், எதுக்கு சாவறதுக்கா, நான் இருக்கேங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிறான். என்ன உலகத்துலடா இருக்கீங்க, என்ன உலகத்துலடா எங்களெல்லாம் இருக்க வச்சிருக்கீங்க, என்ன உலகம்டா இது? வேதனையா இருக்குங்க, மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒருத்தங்க விபத்துல இறந்துட்டாக்க நஷ்ட ஈடு கொடுக்கறதுங்கிறது வழக்கம் தாங்க. அப்படி ஒரு நஷ்ட ஈடு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பேசாம விட்டுற வேண்டியதானே. அதுக்கு ஏன்டா மைக்க நிட்டுறீங்க? நீங்களாம் சோறு தானே திங்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களாடா? இழவு எடுக்கிறீங்க. ஒரு இழவு விட்ட போய் அரசியல் நடத்திட்டு இருக்கிற கேவலமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னடா இது? அரசியல் யாரு பண்றாங்கிறது இப்ப தெரியுதா? இது வரைக்கும் வரலங்க தாவேக்காக்காரன், ஒரு பய வெளியில வர மாட்டேன்றாங்க. தோல்ல துண்டு போட்டுட்டு ஒருத்தர் தாவேக்காக்காரன் தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஊர்லயும் பார்க்க முடியலீங்க. ஏட்டா நீங்க என்ன கொலையா செஞ்சீங்க? தெரியாம தானே நடந்துச்சு. உங்க தலைவர் தான் பயந்துகிட்டு உள்ளே இருக்கிறாரு. சினிமாவில தான் 10 பேரை பறந்து அடிப்பாரு. புஷி ஆனந்து, பஜ்ஜி ஆனந்து, வடை ஆனந்தெல்லாம் எங்கடா போனீங்க? ஆக ஒரிஜினலா அப்படியே பெரிய திவம் மாதிரி பேசலாம், அவன்லாம் எங்கடா போனீங்க? 16 நாள் நாங்க கருமாதி முடிகிற வரைக்கும் துக்கத்துல இருக்கிறோம். என்னடா கருமாதி கிளீன் ஷேவ் பண்ணின்னு வந்துருக்கிற? புஷியா இருந்தாவது பரவாயில்ல, தாடி வெஜின்னு வந்தாரு. நீ கிளீன் ஷேவ் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் வாசல்ல கொடுக்குற. நீ சுப்ரீம் கோர்ட் வாசல்ல என்ன சொல்ற? கோர்ட் வாசல்ல இங்க சதி நடந்திருக்குன்ற, கோர்ட்டுக்குள்ளார அந்த சதியை சொன்னியா? சதின்னு சொல்றா, சதின்னு சொல்லு பார்ப்போம். மக்களை ஏமாத்துறதுக்கு இங்க ஒரு ஊடகமும், இங்க ஒரு கேவலமான அரசியல் செய்கிற நாய் பழப்பு பண்றவங்களும் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாதுங்க. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு PS வீரப்பா ஒரு படத்துல வசனம் சொன்னாரு. முதல்வன் படத்துல அந்த டயலாகே மணிவண்ணன் சார் சொன்னாரு. அப்படிதான் இங்க சொல்ல வேண்டி இருக்கு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போய்விடுமோ அப்படின்னு பயமா இருக்கு. நாமெல்லாம் எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியல. இந்த தாவேகா அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியை விட குரூரமான ஒரு சிந்தனை கொண்ட கட்சியா இருக்கும் போல இருக்கு. RSS சிந்தனையை விட மிக மிக மோசமான வன்முறை கொண்ட ஒரு கட்சியா இருக்கும் போல இருக்கு. ஏடா உங்களுக்கு எல்லாம் நெஞ்சில ஈரமே கிடையாதாடா அப்படின்னு கேட்கணும் போல இருக்கு. தலையெழுத்து. வணக்கம்.